சுதந்திரமா ட்ரை பண்ணுங்க. ஓகே ஓகே நான் நான் வச்சேன். போட்டுட்டேன். ஓகே. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்போ கொஞ்சம் முன்னாடி பாகிரதி அம்மா எனக்கு எனக்கு ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க. அவங்க பொதுவா சாதாரணமா பேசும் பொழுது அவங்க குரல் அவ்வளவு கணீர்னு இருக்கும். நல்லா லவுடா பேசுவாங்க. அதுல டிவினிட்டி இருக்கு. ஆனாலும் வாய்ஸ் லவுடா இருக்கும். இப்ப அம்மா பேசும்போது அவங்களுக்கு குரலே எழும்பல. ஏன்னா அம்மா அந்த ஆழ்ந்த தவநிலைக்கு போயிட்டாங்க. 9 மைய தவம் முடிச்சு துரிய அதீதத்துல நின்னு துரியத்துல பூர்த்தி செய்து அந்த தவ ஆழ்விலேருந்து வெளியே வரும்போது அவங்களால பேச முடியல. அந்த மௌனம், அந்த ஆழ்ந்த தவநிலை, இறைநிலையோடு ஒன்றிய உணர்வு நமக்குள்ள ஆழ்ந்த அமைதியை கொடுக்கணும். இதுவே மிகச்சிறந்த உதாரணம். மகான் வால்மீகியின் மௌனத்தில் மலர்ந்ததுதான் ராமாயணம். வியாசர், வேத வியாசர் அவர்களோட மௌனத்தில் மலர்ந்தது மகாபாரதம். விவிலியன் அவர்களின் மௌனத்தில் மலர்ந்தது பைபிள். நபிகள் நாயகத்தின் அவருக்கு இன்னொரு பேர் என் பெயர் முகமது, அவருடைய மௌனத்தில் மலர்ந்தது திருக்குரான். நமது குரு வேதாத்ரி மகர்ஷி அவர்களின் மௌனத்தில் மலர்ந்ததுதான் திரு வேதாத்ரியம். சாமியோட அருமையான ஒரு பாடல். மௌனத்தில் எனை அமர்த்தி மனத்தை உள்ளுள் ஈர்த்து மா பெரிய பேரண்ட ரகசியங்கள் தம்மை மௌனமாக உணர்த்தி விட்டாய் மா அறிவாய் நின்று மற்றும் நான் எனது வாழ்வில் கடமை தேர்ந்து ஆற்ற மௌனத்தில் எனக்கு அளித்த அறிவுரை போல் சிறிதும் மலைக்காது பிறழாது உலகத் தொண்டு செய்வேன். மௌனமதாய் அறிவினது பூரணமாய் மாந்தர் மனத்துக்கு உட்பொருளாய் விளங்கிடும் பேரறிவே. ஆழ்ந்த மௌனத்துல சமிஜி அந்த இறை பேராற்றலுக்கு ஒரு சங்கல்பமாக, ஒரு வாக்காக அவருக்கு கிடைத்த விளக்கங்கள் பற்றி அதன்படியே வாழ்வேண்டி சொல்றாங்க. யோக சாதனைகளிலே சிறந்ததொரு பயனளிக்கும் பயிற்சி முறை இந்த மௌன நோன்புதான். அகத்தவ பயிற்சியில் உயர்ந்த பயிற்சி மௌன நோன்பு அப்படிங்கிறாங்க. மௌனம்னா என்ன நினைக்கிறாங்க? வாய் பேசாம இருக்குமா? இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நான் மௌனத்துல இருக்கேன்னு சொல்லிட்டு சைகை மொழியில எல்லாம் கூட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது உண்மையான மௌனம் கிடையாது. ஒரு கிராமத்துல ஒரு இளைஞன் இருந்தான். நல்லவன். ஆனா என்னன்னா நிறைய பேசுவார். ஒரு வார்த்தையில பேச வேண்டிய விஷயத்த 10 வார்த்தையில பேசுவார். அதிகம் பேசுறதுனாலயே அவங்க கிட்ட நிறைய பேர் பேச மாட்டாங்க. ஆனா அதுவே அவருக்கு ஒரு சங்கடமா இருந்தது. நம்ம நல்லது தானே பேசுறோம், ஏன் நம்ம கிட்ட எல்லாரும் கூட இருந்து பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவருக்கு தன்னை யாருக்கு பிடிக்கலையோ அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துட்டு அவருக்கு. இப்ப பக்கத்து ஊருக்கு ஒரு துறவி வந்திருக்கதா கேள்விப்பட்டு அவருக்கு போய் பார்த்து நம்ம தெளிவு பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சு அவரை பார்க்கறதுக்கு போறாரு. துறவிட்ட எல்லாம் சொன்ன உடனே அவர் சொல்றாரு, 1 வாரம் மௌனமாக இரு அப்படிங்கிறார். உனக்கு அது மேல ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னா எழுதி காட்டு அப்படிங்கிறார். 2 நாள் ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனாலும் துறவி சொல்லி உட்கார்ந்து ஸ்ரத்தையா அதே மாதிரியே செய்ய ஆரம்பிச்சார். 3 நாட்கள்ல அந்த மௌனம் அவருக்கு பழகினது. மௌனமா இருக்க பழகினதுனால அவர் பேசுறது இல்லை இல்லையா, அந்த இளைஞன் பேசுறது இல்லை. அதனால மற்றவர்கள் பேசுறத கேட்க ஆரம்பிச்சார். அப்போ நாம பேசாத போதுதான் மற்றதை கவனிக்க முடியும். நாம பேசிக்கிட்டே இருக்கும்போது மற்றவங்க பேசுறது நமக்கு காதுல விழாது. 7 நாள் முடிஞ்சுது. பேச்சே அவருக்கு குறைஞ்சிடுச்சு. திருப்பி போய் துறவி போய் பாக்குறாரு. இங்க போய் அவருக்கு பேச்சு வரல. அவருக்கு அனுபவமே, அவருக்கு பெற்ற அனுபவத்தை அவரோட
வார்த்தைகள்ல வெளிப்படுத்த முடியல, மௌனமாவே இருந்தார். அதுக்கப்புறம் துறவியும் மௌனமா பதில் சொல்லிட்டார். இந்த மௌனம், அதாவது பேச வேண்டிய நேரத்துல காந்தியடிகள் நினைக்கிறேன் அவரோட ஒரு இது கூட, நமது மௌனத்தை தாண்டி நமது சொற்களால் ஒருவருக்கு பயன் தருமானால் அப்ப மட்டும் பேசுங்க அப்படிங்கிறார். அப்ப அதை நல்லா இந்த இளைஞன் புரிஞ்சுக்கிட்டாங்க. அன்னில இருந்து அளவோடு பேச ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் மதிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அந்த அளவோடு பேசும்போது அந்த பேச்சினால எண்ணம் சொல் செயல் இல்லையா, நேர்மறையான சிந்தனைகள், நேர்மறையான சொற்களை வர ஆரம்பிச்சது. அப்ப யாருக்கும் எந்த இதுவும் இல்லாம எல்லாருமே அன்பா பழக ஆரம்பிச்சாங்க. சரி, இப்ப மௌனத்தும் போது என்ன நடக்குது? ஒரு வாரம் மௌனம் இருந்தார்ல, மௌனத்தும் போது என்னதான் நடக்குது? சும்மா ஒரு 10 நிமிஷம் ஒரு படத்துல கூட சொல்லுவாங்க, நீ சும்மா இருந்து பாரு அப்படின்வாங்க. சும்மா இருக்க முடியுமா? சும்மா இருக்கும்போது எத்தனை எண்ணங்கள் வருது இல்லைங்களா? கண்ணால எதையாவது நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் எண்ணங்கள் தெரியாது. ஆனா அப்பவும் எண்ணங்கள் வந்துகிட்டுதான் இருக்கும். அது வந்து இயல்பா நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம அத்தனை சேர்த்து வச்சிருக்கோம். எல்லாம் ஒண்ணு ஒண்ணா மூளை வந்து எடுத்து காமிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால அது தெரியாது. என்ன சொல்றாங்க, மகான்கள் எல்லாரும் சொல்றாங்க, இறைவன் பேசுகிறான், நாம் பேசாத போது இறைவன் பேசுகிறான். மகரிஷி சுவாமிஜி வேதாத்ரி மகரிஷி வந்து ஒரு முறை 1 மாத காலம் மௌனத்துல இருக்காங்க. மௌனத்துல இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, இது சொல்லியிருக்காங்களே அடிக்கடி, இறைவன் பேசுகிறானே, அது என்னன்னு புரிஞ்சுக்கணும்னு அவருக்கும் ஆர்வம் ஆரம்ப காலங்கள்ல. ஏன்னா இது ரொம்ப பெரிய அளவுல சொல்லப்பட்டது. அவரு சுவாமிஜி கேட்டது வந்து ராமலிங்க பெருமான் அடிக்கடி சொன்னது. அவருடைய வார்த்தைகள்ல ரொம்ப நம்பிக்கை உண்டு சுவாமிஜிக்கு. ஒரு இடத்துல அவர் சொல்றாரு, இறைவனோடு பேசினேன் அப்படிங்கிறார். அது எப்படின்னு தான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நம்மளும் மௌனம் இருக்கலாம் சுவாமிஜி ஆரம்பிக்கிறாங்க. அப்போ முதல்ல 7 நாள் இருந்தாங்க, அப்புறம் 15 நாள் இருக்காங்க, இப்படியே போய் 1 மாசத்துக்கு இருக்காங்க. அந்த 1 மாசத்துக்கிட்ட போகும்போதுதான் மனம் வந்து புற உலக தொடர்புல இருந்து, அதாவது தேவையில்லாத விஷயங்கள்ல அலைப்பாய்ந்து சென்று கொண்டே இருக்கும் மனம் திரும்பி உள்முகமாக பயணிக்க ஆரம்பிக்கிறது. அந்த இடத்துலதான் அது நிக்கிறது. மனம் வந்து ஒரு இடத்துல நிக்கிறது. அதுதான் என்ன சொல்றாங்க, அந்த நிலைத்து நிற்கிறது. நம்ம தவம் எடுக்கும்போது கூட மனம் துரியத்தில் நிலைத்து நிற்கட்டும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அலைப்பாஞ்சிட்டு ஆக்கிலே கூட மனம் ஆசிலேட் ஆயிட்டே இருக்கும். அதாவது அல்பாலை 8 to 13 மன அலைச்சூழல் விரைவு 1 வினாடிக்கு. ஆனா துரியத்துல வரும்பொழுது அசையாது. நிலை பேற்று தவம் சொல்றாங்க, நிலைச்சு நிற்பாரு. அப்ப ஓர்மை, இப்ப இந்த என்ன கிடைக்கிறது? ஓர்மை நிலை, கான்சென்ட்ரேஷன். அதுக்கப்புறம் முழு ஈடுபாடு, எதை செய்தாலும் முழுமையான ஈடுபாட்டோட சேர்ந்து டெடிகேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அப்ப ஒன்றையே நினைத்து ஒரு கொஞ்சமா வந்து நிலைக்கும் போது மனதின் மறுமுனையான தெய்வமாகிறான். அப்ப அங்க போன என்ன ஆறாம்? நம்ம அங்க போய் யார தேடிக்கிட்டு இருக்கோம்? அவன் எப்படி இருக்கான்? இந்த உண்மையெல்லாம் அவனே தானாகி தானே அவனாக இருப்பதை உணர்கிறான். அதுக்குத்தான் என்ன சொல்றாங்க, தானவன்கிற வார்த்தையே தமிழ்ல வந்தது. தானே அவனாக இருப்பதை கண்ட காட்சிதான் தானவன். தற்பரம்னு கூட சொல்லுவாங்க. அதாவது தானே பரமாகி இருப்பதுதான் தற்பரம். இது எல்லாம் என்ன பேசுறதுல எல்லா நூல்கள்ல தான் இருந்தது. மொழியா எத்தனையோ கருத்துக்களை என்னென்னமோ சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா என்னதுல மனம் பழகி இருக்கோ, எதெல்லாம் விரும்புறதோ, என்ன குணங்கள்லாம் இருக்கோ, அதற்கு தகுந்தவாறு தான் நமக்கு நூல்கள்ல அர்த்தம் புரிய ஆரம்பிக்கும். என்ன சொல்லுவாங்க, ஏட்டை சுரைக்கால் கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் நூல்கள் படிக்க வேண்டாம்னு சொல்லல, படிக்க கூடாதுன்னு சுவாமிஜி எங்கேயுமே சொல்லல. எதையுமே செய்யாதீங்கன்னு மகரிஷி எங்கேயுமே சொன்னது கிடையாது. இது வந்து தவம் செய்து மன அலைச்சூழலை குறைத்து ஒன்றொன்றையும் உற்று நோக்கும்போது அதோட உண்மை பொருள் புரிய வரும் அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே எப்படி?
அப்ப நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஓ, இதனாலதான் இந்த விஷயம் நடந்தது. இது இறைவனின் கருணை. இறைவனின் இறைவன் தான் நம்ம எல்லாரையும் இயக்கிக் கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற அந்த உண்மை நிலை நமக்கு புரிய ஆரம்பிக்கும். எத்தனை தடவை நினைச்சாலும் அந்த அளவுக்கு பதிவு வந்துருங்க. ஒரு விஷயம் ஒரு 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 வினாடி தான். நம்ம ஒரு யானை எவ்வளவு பெரிய உருவம், இல்ல எறும்பு ஒரு சின்ன உருவம், அதை நம்ம பார்த்தோம்னா அது எத்தனை தடவை பார்க்கிறோமோ, பார்க்கும்போது இப்ப யானையை பார்த்துட்டு போயிருக்கோம். யானையை பார்த்த அந்த க்ஷணம் அது என்ன அலைச்சூழல பதிவாகி இருக்கோ, மீண்டும் மீண்டும் அந்த அலைச்சூழல் கிராஸ் பண்ணும் போதெல்லாம் நமக்கு யானையோட நினைவு வரும். So இது மனதின் ஒரு நுட்பம். அப்போ இறைவனை நினைத்து அதுவும் அங்கே இருந்துதான் வந்திருக்கோம் நம்ம. ஆனா அங்க நம்ம போகிறது கிடையாது. நம்ம புலன் வழி தொடர்போட புற உலகோட தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு அங்கேயே உழன்று கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த மனதை இறைவனோடு ஒரு நிமிடம் இருந்தா கூட கலப்புற்று அந்த ஸ்டில் ஸ்டேட், சப் ஸ்டில் ஸ்டேட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிலையில இருந்தோம்னா அதை நினைக்க நினைக்க திரும்ப திரும்ப நாம் நினைத்து அதுதான் அதீத நிலை. இப்ப தவம் முடிச்சோம் இல்லைங்களா, அம்மா கூட சேட்ல போட்டிருக்காங்க, நான் குரு கிடையாதுங்கம்மா, நம்ம எல்லாருக்கும் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மட்டும்தான் குரு. அவர் காட்டின வழியே எல்லாரும் பயணிச்சுட்டு இருக்கோம். நீங்க தவம் ஆழ்ந்து போனீங்கன்றத உங்களுடைய வார்த்தை வெளிப்பாடுல நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப அந்த சப்டில் ஸ்டேட் நம்ம நினைக்க நினைக்க அப்ப இதுவே மனதுக்கு பழக்கமாக அது நிலைத்து நிற்க மனம் பழகிடும் அப்படிங்கிறாங்க. அதற்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது பேராசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் போன்ற இந்த குணங்கள்லாம் நம்மள ரொம்ப அலக்கழிச்சிடுங்க. நம்ம வேணாம் ஏன்னா நமக்கு தெரியும் 3 கர்மா: சஞ்சிதம், பிராரத்தம், ஆகம்யம். முன்னோர்கள் தேர்ந்து வந்தது சஞ்சிதம். 3 வயது முறை இந்த முறை செய்த எண்ணம் சொல் செயல்களையும் பதிவுபடுத்துறது பிராரத்தம். இந்த சஞ்சிதமும் பிராரத்தம் தான் ஆக்கம்யமா மாறுது. பர்சனாலிட்டின்னு வாங்க, அறிவாட்சி தரம் சொல்லுவாங்க. அப்ப நமக்கு இந்த புலன்போக்க தொடர்பு மட்டுமல்லாமல் இந்திய பதிவும் இருக்கிறதுனால நமக்கு குரு கிடைச்சிருக்காங்க. அப்ப அது தந்தை தாய் செய்த புண்ணிய பதிவு, இல்ல முன்னோர்களோட புண்ணியம், அதனால நமக்கு அற்புதமான குரு கிடைச்சிருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்ணணும், மனம் திரும்ப திரும்ப ஒரு 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 உதாரணத்துக்குங்க, பால் காய்ச்சுறோம். பால் காய்ச்சி கொஞ்ச நேரம் அப்படியே திறந்து வச்சிருந்தோம்னா மேல ஏடு வந்துருது இல்லையா. அப்ப இந்த மேல ஏடு அதுதான் நம்ம பாக்குறோம். ஆனா அந்த ஏடை விலைக்குன்னு கீழே அந்த பால் இருக்குத்தான் இருக்கு. அது போலதான் மனிதன் மனதின் மறுமுனை தெய்வம். அங்கிருந்துதான் நம்ம வந்திருக்கோம் பரிணாமத்துல. அந்த புலன்போக தொடர்ல அதுல அந்த அந்த வந்த இடம் எங்கிருந்து வந்தோமோ திரும்பி போக வேண்டிய வழியில கொஞ்சம் திசை மாறி நம்ம இங்கேயே நின்னுட்டோம். அதை தெளிவுபடுத்த அந்த ஏடை ஒதுக்கி பால் பாலாகவே இருந்து அந்த பரத்தை அடையறதுக்கு தான் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் நமக்கு இத்தனை வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க. இந்த அருகுணங்கள் திரும்ப ஏன் மனிதன்கிறது யாரு? இறைவன் கூட்டல் களங்கங்கள் மனிதன். அப்ப இந்த களங்கங்களை போக்கினா நாமும் இறைவன் ஆகிடும் இல்லையா. இறைவன் வேறு நாம வேறு இல்ல. அப்ப அங்கிருந்து வந்திருக்கோம்னா அதோட தன்மை, இறைத்தன்மையும் நமக்குள்ளதான் இருக்கு இல்லைங்களா. இந்த அன்பும் கருணையும் நம்ம கிட்ட ஓங்கிதான் இருக்கு. அப்படி அப்ப என்ன பண்றோம், ஆனா என்ன பண்றோம், அந்த இறைத்தன்மையை மறந்ததனால், அந்த இறைவனை மறந்ததனால் தன்முனைப்புன்னு சொல்றாங்க மகிழ்ச்சி ஒரு பாடல்ல. அந்த தன்முனைப்பையே தான் அனுபவிக்கணும், தான் தனது அப்படிங்கிற பொருள் பற்று, புகழ் பற்று, இந்த பற்றுகளின் காரணமாக நாம ஐம்பெரும் பாவச் செயல்கள், பழிச்செயல்கள் செய்து அதன் மூலமாக அந்த உணர்ச்சி நிலைக்கு போயிடுறோம். அப்ப மேல மேல பதிவுல போடு. அப்ப அதுவே திரும்ப திரும்ப செய்யும்போது அழுத்த பதிவாகி நிற்குது. அப்ப சஞ்சிதம் ஏற்கனவே சஞ்சிதம் முன்னிழுக்க பிராரத்தம் பின்னிழுக்கிறது. பிராரத்தம் என்னென்ன பதிவுகளோ அதுவே மேலேயே இருந்து திரும்ப திரும்ப அந்த புலன் அந்த இன்பங்களையே அனுபவிக்க தூண்டி 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 நம்ம மேலும் 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 நம்ம பதிவுகளை கூட்டிக்கிட்டே போறோம்.
அப்ப இந்த இடத்துலதான் நமக்கு குரு என்ன செய்யறாரு, நமக்கு நமக்கு குரு கிடைக்கிறாங்க. ஏன்னா இந்த ஆன்மாவோட தேடல் இருக்கு, இறைவனை சென்றடையணும், இறைவனை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. அப்ப குரு கிடைச்சு வாழ்ந்தாச்சு, முழிச்சுக்கோப்பா, உன் பதிவுகள் எல்லாம் போக்கிட்டு நீ பூரணத்துவம் பெறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லும்போது அந்த விழிப்புணர்வுல நம்ம அதை கெட்டியா பிடிச்சுக்கணும். இதெல்லாம் நம்ம எத்தனையோ விஷயங்கள் கேட்கலாம். வள்ளுவர் கூட சொல்றாரு இல்லையா, நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தான் உண்மை அறிவே மிகும். இது குரல்ல பல பேர் பலவிதமான கருத்துக்கள் சொல்றாங்க. உண்மை அறிவுன்னா என்னது, அந்த மெய்ப்பொருள், ஆல்மைட்டி அப்படின்னு சொல்றாங்க. மெய்ப்பொருள்னா என்ன, உண்மை. அந்த உண்மையான அறிவுதான் நிற்கும், அதுதான் நிலைத்தது, நிலையானது அப்படிங்கிறாங்க. பல நூல்கள் நம்ம படிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், பல சிந்தனைகள் கேட்கலாம். எது பண்ணினாலும் எல்லாத்தையும் தாண்டி அதுக்குள்ள இருக்கிற மையத்துல இருக்கிற கருப்பொருள் அது உண்மை பொருள் தான். அது உண்மை பொருள் எதை குறிக்கிறது, இறைவனை குறிக்கிறது. அப்ப இது வரைக்கும் நம்ம செஞ்சது எல்லாம் கருமையத்துல பதிஞ்சிருக்கு. அந்த பதிவு தான் நம்மளுடைய குணாதிசயங்களை நிர்ணயிக்கின்றது. அதான் பர்சனாலிட்டின்னு சொன்னேன். ஆனா அதையே நம்ம திரும்பி திரும்பி செய்யாம கருமையத்துக்கும் மூலமான ஒன்று, அந்த கருமையத்துல மையத்துக்கு மூலமான ஒன்று, அதை நோக்கிதான் நாம நம்மளுடைய பயணத்தை நம்ம தெளிவாக்கி கொண்டு அதை நோக்கிதான் நம்ம சொல்லணும். அதற்குரிய அருமையான ஒரு பயிற்சி முறை, அந்த காலம்தான் இந்த மௌன காலம். என்ன, சும்மா ஆக்கும்போது எத்தனை எண்ணம் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் எங்க இருந்து வருது, அந்த எண்ணங்கள்லாம் ஆல்ரெடி நாம டெபாசிட் பண்ணி வச்சிருப்போம், பத்திரமா இருக்கு, அது பாட்டுக்கு இருக்கு, வேற வேற வேலை செய்யறது வரைக்கும் நமக்கு தெரியாது. ஆனா சும்மா இருக்கும்போது உங்களை என்ன பண்ணும், ஒவ்வொன்னா எடுத்து காட்டும், மனசு நிக்க மாட்டேங்கிறது. சோ அந்த மாதிரி எண்ணங்களுக்கு பதில் ரெஸ்பாண்ட் பண்ணணும். எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும், என்னென்ன எண்ணங்கள் வருகிறது அப்படிங்கறத கூர்ந்து கவனிச்சோம்னா அப்போதான் நமக்கு அந்த எண்ணம், அங்கதான் நம்ம மகிழ்ச்சி ஆரம்பிக்கிற நம்ம அகத்தாய்வு பயிற்சிகள், எண்ணம் ஆராய்தல் பயிற்சி கொண்டு வராங்க. இதுதான் நீங்கள் பேசாத போது இறைவன் பேசுகிறான் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப அந்த அர்த்தம் நமக்கு எல்லாம் புரியுது இல்லையா. அப்ப நான் பேசினேன்னா இறைவன் பேசுவது எனக்கு கேட்காது. இறைவன் எடுத்து சொல்லிக்கொண்டேதான் இருக்காங்க, எல்லாத்தையும் அவங்க கொடுத்துட்டேதான் இருக்க. அப்ப புலன் இயக்கத்தை விட்டு விட்டு சிறிது நேரம் அமைதியாக இருக்கணும். அந்த அமைதி நிலைக்கு நாம பழகணும். புலன் இயக்கத்தை விட்டு விட்டுனா முழுக்கம் அப்படி இல்லை. 1 மணி நேரம் மௌனம், ஒரு அரை மணி நேரம் தவம், அரை மணி நேரம் அகத்தாய்வு. அது செய்யும் பொழுது அக்கினை என்னங்க, ஐம்புலனாக செயல்பட்ட மனதை ஒரே புலனாக தொடு உணர்வாக நாம் ஒடுக்கி வைக்கிற, நிலைத்து நிற்கிற இடம்தான் ஆட்கிணை சக்கரா, அந்த ஆற்றல் மையம். அப்புறம் உயர்ந்த துரியத்துக்கு போகும்போது அந்த உயிர் உயிராகவே இருக்கு. அதுதான் கேட்வே ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னின்னு சொல்லுவாங்க, இறைநிலைக்கான வாயில் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்மளுடைய பிரம்ம தினம் சொல்லுவாங்க. இதெல்லாம் என்னது, அங்கேருந்து நம்ம அடுத்த நிலைக்கு, மேல்நிலைக்கு போகிறோம். அப்ப முடிஞ்ச வரைக்கும் இந்த மௌனத்துல இருந்து அந்த நிலைக்கு பழகிக்கணும். அதுக்குன்னு நம்ம நாட்கள் ஒதுக்கணும் அப்படிங்கிறார் சுவாமிஜி. ஏதோ 4 நாட்கள் வீணா போறது, வேலைக்கு போகுதுன்னு எத்தனையோ வேலை இருக்கு, எல்லாமே இருக்குங்க வாழ்க்கையில, எல்லாமே இருக்கும். அதையும் தாண்டி இந்த ஆன்மாவுக்கு, ஏன்னா இந்த ஆன்மா இந்த உடலை நம்பி உயிர் எடுத்து வந்திருக்கு இல்லையா. சோ அதற்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, நமக்கு பொறுப்பு. அப்ப நம்ம அந்த ஆன்மாவின் தேடல், அது என்ன தேடுது, அதோட அது எங்க போகணும்னு நினைக்கிறது, அதற்கான இதுல இந்த உடலை கொண்டுதான் நம்ம செஞ்சாகணும். அதுக்கு நாம நேரம் ஒதுக்கி அதுக்கான தவமும் தற்சோதனையும், மௌனம்ங்கிறது என்ன, தவமும் தற்சோதனையும். தவம் மட்டும் செய்து நான் மௌனமா இருக்கேன்னா அது நமக்கு அதனால் பயனில்லை. இந்த ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போல அப்படின்னு சொல்லி சுவாமிஜி சொல்றாங்க. இப்ப தவம் மட்டும் நான் செய்துட்டு யோசிக்க முடிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு உதாரணத்துக்கு பாருங்க, எவ்வளவு ஓகே, ஒரு உதாரணத்துக்கு ஆஹ் சினத்துக்கு நம்ம யார உதாரணம் சொல்லுவோம், துர்வாச முனிவர் சொல்லுவோம். விடி சாபம் உடனே சாபிச்சிருவார். விஸ்வாமித்திரர் திருசங்குக்காக ஒரு சொர்க்கத்தையே உண்டு பண்ணார் அவரோட தவ வலிமையில.
ராவணன் மிகப்பெரிய தவசீலர். ஆனா அவருடைய எண்ணம் சரியில்லை. அதனால ஒரு நாடே அழிஞ்சது இல்லையா? அப்ப அவர்கள தவசீலர்கள் வெற்றி பெற்றிருக்கலாமே, ஏன் ஆகல? அந்த தற்சோதனை இல்ல. அப்ப என்ன ஆகும்? தவறு செய்து அறிவு இறைவனோட அந்த விழிப்பு நிலைக்கு போறது சிற்றறிவு பேரறிவோடு கலப்புற முயற்சி எடுக்கிறது. ஆனாலும் புலன் வழியே மனம் பழக்கப்பட்டதுனால திரும்ப திரும்ப அங்க டச் பண்ணிட்டு இங்க வந்துடுது. அந்த எண்ணம் இந்த மேலோட இருக்கிற இந்த புலன் வழி தொடர்பா இருக்கிற எண்ணங்கள் எழுச்சி பெற்றுக்கிட்டே இருக்கு. அது அந்த எண்ணங்கள் வரும்போது அந்த எண்ணம் இந்த புலன்களுக்கு இந்த உடலுக்கு பரு உடல் வரை எல்லை கட்டி கொண்டு அது அனுபவித்த அந்த சுகங்களை இன்பங்களை அதையே அனுபவிக்க அனுபவிக்க நினைச்சு திரும்பவும் அந்த நிலை பெற்ற நிலைக்கு போறதில்லை. தற்சோதனை பயிற்சி எடுத்துக் கொள்ளும் பொழுது அது போல எண்ணம் வரும்போது அப்ப தவ நிலையில என்ன இப்போ நம்ம எப்படி இருப்போம்? அறிவு விழிப்பு நிலையில இருப்போம் இல்லையா? நாம என்ன செய்யறோம்? ஏன்னா எண்ணம் எழும்போதே விளைவை கணிச்சிடும் தவ நிலையில. அப்ப என்ன ஆகுது? அந்த திரும்பவும் நான் தவம் செய்யறேன், எனக்கு எண்ணங்கள் வருது, தேவையில்லாத எண்ணங்களும் வருது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? தற்சோதனை பயிற்சி செய்யும் பொழுது நம்ம அகத்தாய்வு செய்து அந்த எண்ணங்களுக்கு மேல் பதிவாகவோ அதை சமன்படுத்தி சங்கல்பம் எடுத்துக்கொண்டு அருட்காப்பு போட்டுக்கொண்டு அந்த எண்ணத்தை எழுச்சி பெறாமல் வழிவிளக்க செஞ்சிடும். எண்ணத்திலேயே நம்ம சரி பண்ணிடுறோம். அப்ப எண்ணம் தான் ஆசையா மாறும் இல்லையா? ஆசைங்கிறது எண்ணத்தோட ஒரு ஆரம்ப புள்ளி தானே அது. அப்ப எண்ணம் எழும்போதே அதன் விளைவை கணிச்சு இது தேவையில்லைங்கிறது நிறுத்திடுவோம், சமன்படுத்திடுவோம். அப்ப அந்த அளவுக்கு நமக்கு மௌன காலம் அவ்வளவு ஒரு உதவியா இருக்கு நமக்கு. அப்ப இது இது போல வாரம் ஒரு முறை இருந்தாலே போருங்கிறாங்க. வாரம் ஒரு முறை மௌனத்துல நம்ம முதிர்ந்தோம்னா அது நமக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். என்ன சொல்றாங்க? சினமடங்க பட்டினத்தார் சொல்றாங்க இல்லையா? சினமடங்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனம் மடங்க கல்லாருக்கு வாய் ஏன் பராபரமே அப்படிங்கிறார். ஆனா மனம் இது மன அடக்க பயிற்சின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம சுவாமிஜி மனதை அடக்க சொல்லி சொல்லலாம். என்ன சொல்றாங்க? மனதை அறிய சொல்லியிருக்காங்க. அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த தன்முனைப்பை அடக்கி என்ன சொல்றாங்க? இன்னொரு மன்னம் செவ்வை பெறாதனால என்ன பயன் அப்படின்னு திருவள்ளுவர் கூட கேட்கிறாரு. அடக்கம் அமரருள் உய்க்கும் மடங்காமை ஆறிருள் உய்த்து விடுங்கிறாங்க. தன்முனைப்பை அடக்கி அகண்டாகார பேராற்றலோடு தன்னை இணைத்துக் கொண்டால் இறையருள் சுரந்து இன்பம் ஓங்கும். இல்லைன்னு என்ன ஆகும்? துன்ப இருளில் ஆழ்த்தி விடும் அப்படின்னு சொல்லி வள்ளுவ பெருந்தகை நமக்கு அவ்வளவு அழகா எளிமையா விளக்கம் கொடுக்குறாங்க. அந்த விதத்துல இந்த மௌனத்தின் முழு நோக்கம் என்ன? இந்த மௌனத்தின் முழு நோக்கம் நமக்கு நம்மளுடைய களங்கங்களை போக்கிக் கொள்வது, தூய்மை பெறுவது, தூய்மையை நோக்கிய ஒரு பயணம். தூய்மைங்கிறது இறைவன் தான். அந்த இறைவனை நோக்கிய ஒரு பயணம் தான் இந்த மௌன காலம். இந்த மௌன காலத்தை நம்ம முழுமையா பயன்படுத்திக்கணும். இந்த மௌன காலத்துல என்னெல்லாம் நமக்கு சுவாமிஜி நமக்கு நம்ம ஏற்கனவே சொன்னோம், எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல் போன்ற பயிற்சிகளை ஒவ்வொரு வாரமும் ஒரு ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு நம்ம ஆராய்ச்சி செய்து யாருக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்லணும். ஒரு நாள் நம்ம வழக்கமா வருடம் நம்ம மௌனம் நோன்பு எடுத்துக்கிட்டு தானே இருக்கும் டிசம்பர்ல. அது போல செய்யலாம். இந்த மௌனம் இருப்பது மூலம் நாம் பெரும் பலன்கள் என்ன அப்படிங்கறத மட்டும் பார்த்துட்டு நம்ம நிறைவு செய்துக்கலாம். மௌனம் காலத்துல நாம ஆழ்ந்து தற்சோதனை செய்ய உதவும். ஏன்னா நம்ம அதில் புரிந்து கொண்டு தற்சோதனை செய்யும்போது திரும்பவும் அந்த மாறான விஷயங்களுக்கு இந்த மனம் போகாது. அங்க அந்த எண்ணம் சமன்பட்டுடும், நல் ஸ்டேட்க்கு வந்துடும் அந்த எண்ணம். நான் சினம் கொள்ளம், எனக்கு அடிக்கடி நான் கோவப்படுறேன் ஒருத்தர் மேலன்னா அது என் கோவத்துக்கான காரணம் என்ன, என்னுடைய பங்களிப்பு என்ன, திரும்ப சினம் எழுந்தா அந்த அந்த சூழ்நிலை வந்தா நான் சினம் எழாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? பொறுமை காக்கணும். இனி சினம் கொள்ள மாட்டேன்னு சங்கல்பம் இல்ல, எந்த சூழ்நிலையிலும் பொறுமையோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம சங்கல்பம் போட்டுக்கொள்ளும் பொழுது அது அந்த குடும்ப உறவுகளுக்குள்ள இனிமை காக்கப்படும். அந்த தேவையில்லாத அந்த பிரச்சனைகள் நமக்கு வராது. புலன்கள் அடக்கம் பெறும். புலன் அடக்கம் அளவோடும் முறையோடும் புலன்களை நம்ம உபயோகிக்க ஆரம்பிப்போம்.
ஏன்னா பிறந்தாச்சு, வாழ்ந்தாக வேண்டும் என்று திரிந்து உறங்கணும். அது வேணும் நமக்கு. அடிப்படை தேவைகள்லாம் இருக்கு நமக்கு. அதுக்கு இந்த உடல் வேணும். புலன்கள் புலன்கள் அதுக்கான நமக்கு பயன்பாடும் வேணும். ஆனா அளவோடும் முறையோடும். மௌன காலத்துல ஜீவகாந்த பெருக்கம் ஏற்படுகிறதுங்கிறாங்க. ஏன்னா புலன்கள் வழியா தான் ஜீவகாந்தம் வெளியில நிறைய போறது இல்லையா? அது மட்டும் இல்லாம எண்ணங்கள் மூலமாகும். தவம் செய்ய செய்ய ஒரு எண்ணத்திற்கும் மற்றொரு எண்ணத்திற்கும் கால தூரம், கால இடைவெளி அதிகரிக்கும். எண்ணங்களின் எண்ணிக்கை குறையும். எண்ணங்களின் தரம் உயரும். அப்போ ஜீவகாந்தம் செலவு அது விரயமாகாமல் தேவையான செலவு மட்டும் செய்துகிட்டு இருப்போம். இப்ப ஜீவகாந்தம் நமக்குள்ள அந்த செறிவோட இருக்கும் இந்த உடல். அடுத்தது தவத்தில் நிலைத்து நிற்பதற்கு உதவுகிறது. ஏன்னா நம்மகிட்ட கருமையத்துல இருக்கிற எண்ணங்கள் எழுச்சி பெற்று வர வர ஆராய்ச்சி செய்து தேவையில்லாத எண்ணங்களை வலுவிழக்க செய்வதன் மூலமாக நமக்கு எண்ணங்களின் எண்ணிக்கை குறைவதன் மூலமாக என்ன நடக்குதுங்க? தவத ஆழ்வுக்கு நம்மளால சுலபமாக போக முடியுது. அறிவாட்சி திறன் பெருகும். சஞ்சிதம் பிராரப்தத்தை நம்ம அதுதான் நிலை. அப்ப இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது இறை சிந்தனை. இது நமக்குள்ள பதிவாகுது. அப்ப இன்னைக்கு பேசின விஷயங்கள்லாம் நமக்குள்ள நம்ம மெல்ல அசை போட்டுக்கிட்டே இருப்போம். அப்ப அடுத்து செய்யக்கூடிய செயல்பாடுகள் சூழ்நிலை எல்லாமே இறை வழியில நல்ல வழியில நமக்கு போகும். அதுதான் நம்மளுடைய கேரக்டரையும் காமிக்கும். அயராத விழிப்பு நிலை. எண்ணத்திலேயே விழிப்பு நிலையில இருப்போம். சொல் பேசும்போது கவனமா பேசுவோம். செயல்கள் எவருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாத வகையில எவருக்கும் துன்பம் தராத செயல்கள்ல நம்ம ஏற்படுவோம். ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படுங்கிறாங்க. அதுதான நோக்கம். பிறவியின் நோக்கம் இறைநிலை உணர்வு தான். இறை உணர்வு தான். இறை உணர்வும் அறநெறியும். அந்த அறநெறி வாழ்க்கை வாழ்ந்து இறைவனோடு ஒன்று கலப்பதுதான் ஆன்ம தூய்மை பெற்று. அப்ப அதுக்கான ஒரு அடுத்தடுத்த கட்ட முன்னேற்றம் ஆன்மீகத்துல அடுத்தடுத்த நிலை போறதுக்கு மௌன காலம் நமக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். குணநல பெருகட்டும். 6 குணங்கள் சீராகி நற்குணங்களாக மாறும். நமக்கு தொண்டு மனப்பான்மை பெருகும். எப்படி? ஏன் கேட்டா நமக்கு புரியுது இறைவன் பிளஸ் களங்கங்கள் மனிதன் இல்லையா? அந்த களங்கங்கள் போக போக இறைத்தன்மை நம்ம கிட்ட ஓங்கி இருக்கு. அப்ப காணும் பார்ப்பது எல்லாம் இறைவனின் சாட்சி, இறைவனின் சொரூபம். அப்ப எவருக்காவது துன்பம் தோணுமா? எந்த ஒரு சூழ்நிலையும் உடலாலோ பொருளாலோ நமக்கு அறிவாலோ நாம அவர்களுக்கு உதவணுங்கிற எண்ணம் நமக்கு இயல்பாகிடும். அப்ப தொண்டிலேயே நமக்கு மனம் லைக்க ஆரம்பிச்சிடும். செயல்வழிவு தத்துவம் நமக்கு புரியும். இந்த செய்தா இங்க விளைவு வருங்கிறத கணிச்சு அந்த எண்ணம் சொல் செயல்ல பிறழாமல் நம்ம நேர்வழியிலே இருப்போம். பிரபஞ்ச ரகசியமும் இயக்கத்தன்மை விளங்கும். என்ன சொல்றாங்களே சாமிஜி சொல்றாங்க, ஆழ்ந்தாழ்ந்து போக போக பிரபஞ்ச ரகசியங்கள்லாம் தெரிய ஆரம்பித்தோம். அந்த இறைவன் சுத்தவெளி, அதன் தோற்றம், அங்கிருந்து எப்படி இறை துகளாச்சு, எப்படி இவ்வளவு தூரம் நம்ம வந்திருக்கோம், இது எல்லாமே நமக்கு ஏன்னா சாமிஜி நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஆழ்ந்த தவத்தின் மூலமாக ஆழ்ந்த அந்த மௌன நிலையில தான் அவருக்கு அகக்காட்சியாக தோன்றின ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம கூட பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் நம்ம கொடுத்த உடற்பயிற்சி கூட அவருக்கு ஆழ்ந்த தவ நிலையில கிடைத்ததுதான். அதை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிட்டு செய்து பார்த்து அப்புறம் அதை இன்னும் எளிமைப்படுத்தி உலக மக்களுக்கு அவங்க அர்ப்பணிச்சிருக்காங்க. காயக்கல்பமாகட்டும் தவங்கள் எல்லாமே அவருக்கு ஆழ்ந்த தவத்தில் இறைநிலை உணர்த்திய விஷயங்கள் தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. இப்ப தற்சோதனையில தெளிவோம். அந்த பெற்ற தெளிவை வாழ்வில் செயலாக்கும் உறுதியும் கிடைக்கும். இப்ப பேசும்போது எனக்கு நான் மாத்திக்கணும்னு நினைக்கிறேன். திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு என்னோட பழைய குணங்களே வந்துருது இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த மௌன காலம் அதுலயே உறுதியா நிக்கிறதுக்கு நமக்கு பயனுள்ளதா இருக்கும். அப்புறம் தவம் செய்து செய்து மனம் தவத்திற்கு பழகி பழகி இறை உணர்வு நமக்கு கிடைக்கும். அந்த இறை உணர்வுக்கான அடுத்தடுத்த படிக்கட்டுகள்ல உறுதியா நின்று அதுலேருந்து அந்த பாதையிலிருந்து பிறழாமல் நம்ம அந்த பாதையிலேயே போகக்கூடிய ஒரு ஒரு உறுதியை நமக்கு இந்த மௌன காலம் கொடுக்கும். ஏற்பட்ட மௌனம்னா எதோ நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படியே நிறைய தத்துவங்கள் பேசி அதெல்லாம் அந்த சாமிஜி சைலன்ஸ்னா சைலன்ஸ் தான். என்ன கொடுத்திருக்காங்க ஆழியார்ல? இது ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு நிறைய பண்ணிக்கிறேன். சாமிஜி ஆழியார்ல மௌனம் எடுக்கும்போது தவம் எடுத்துருவாங்க. தவம் எடுக்கும்போது திரைகள் திறப்பாங்க, தவம் எடுப்பாங்க. தவம் எடுத்து முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்துல திரை போட்டுருவாங்க. போட்டுட்டு என்ன சொல்லுவாங்க? அகத்தாய்வு பண்ணுங்கன்ட்டு 1/2 மணி நேரம் விட்டுடுவாங்க.
முக்கால் மணி நேரம் விட்டுடுவாங்க. அப்ப எதுவுமே பேச மாட்டாங்க. அவர் இந்த தவ நிலையிலே கண்ணை மூடிக்கிட்டு, இப்போ எண்ணம் ஆராய்தல் பயிற்சின்னு சொல்லிடுவாங்க. அவங்க எண்ணம் ஆராய்தல் பயிற்சி செய்வாங்க. இப்ப கண்ணை மூடிட்டு இருக்கும்போது என்னென்ன எண்ணங்கள் வருது, எதிரெல்லாம் மனம் அலை பாயுறது, அதான் அந்த தற்சோதனை பயிற்சி. அப்ப நம்ம நாமே சுய சோதனை பண்ணிக்கணும்னா முதல்ல மௌனமா இருக்கணும். அந்த வெளியில பேசுறது கேட்டுக்கிட்டு மௌனத்துல இருந்தோம்னா, செவி வழியாக அந்த கேட்கும் ஒலி வழியாக ஜீவகாந்தத்தை செலவு பண்றோம். மற்றவங்க பேசுறத அதெல்லாம் தத்துவ விளக்க பயிற்சிகள். அதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருந்தோம்னா கண்கள் பார்க்கிறது, காது கேட்கறது, அப்ப ஜீவகாந்தம் செலவு பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அந்த வெளியே போகும் அந்த ஆற்றலை உள்முகமாக திருப்பணும். உள்முகமாக திருப்ப திருப்ப எல்லாமே நமக்கு நல்ல தெளிவு கிடைக்கும். பிரச்சோதனையை பயிற்சி செய்ய செய்ய தேவையில்லாத குணங்களை நீக்கி நற்குணங்களாக மாற்றிக்கொண்டு நம்ம நல் வழியில் குரு காட்டிய வழியில் பயணித்து நாமும் உயர்ந்து உலக மக்களுக்கும் தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பு வழங்கிய நார்வே மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை மற்றும் பொறுப்பாளர்களுக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. இறை பேராற்றலுக்கு நன்றி. குரு மகானுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. நிஜமாவே எல்லாருமே